இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அடித்தட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, சமூக நீதி பிரச்சனைகளை, சாதிய வன்மத்தை எந்த இடத்துலையுமே நேரடியாக மக்களோடு நின்று மக்களுக்காக நின்று பேசல. எல்லா இடத்துலையுமே ஒரு குழப்பமான ஒரு இடத்துல நீங்க தமிழ் தேசியம் திராவிடம் எப்படி நீங்க ஒரு ஒரு புள்ளியில நீங்க வைக்க முடியும்? வீரப்பன் கொள்ளைக்காரன் அப்படின்றால் ஜெயலலிதாவுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் என்ன பேருன்னு கேட்டது யாரு? திமுக ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டவர் வச்சு தொடக்கத்திலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. இத்தனை கேமராக்கள் இருக்கு, இத்தனை மீடியா இருக்கு, இவ்வளவு பேர் கூட நிக்கிறான், எப்படி உங்களை தொற்ற முடியும்? மிக மோசமான இந்த கூட்டத்தை உருவாக்கியதில் திமுகவுக்கு அதிக பங்கு இருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்க போடுறீங்க, யாரை கூப்பிட்டீங்க? 15,000 கோடி இன்னைக்கு முதலீடு வந்துச்சுன்னு சொன்னாரு ஃபாக்ஸ்கான் நிறுவனம். இன்னைக்கு வெளிப்படையா குற்றம் அவன் இல்லைன்ட்டு போயிட்டான். அதை உங்களால ஓப்பனா டிஆர்பி ராஜானால பேச முடியுதா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டை ஆள்வது திமுக அரசாங்கம். இந்த ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பல்வேறு துயர சம்பவங்களும் மரண சம்பவம் நடைபெற்று வருகிறது. ஆனா நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுகவை விமர்சனம் செய்யாமல் தாவேகாவை விமர்சனம் செய்யக்கூடிய காரணம் என்ன சார்? தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது இந்த விமர்சனங்களை வைத்துக்கொண்டே வர்றாங்க. அது முற்றிலும் தவறானது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுக்கு யார் காரணம், அந்த நிகழ்வினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் முன்னின்று நிறுத்தணும், இந்த கோணத்தில் தான் ஒரு 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 பிரச்சனையை அணுகணுமே தவிர, அதை தாண்டி எங்களுக்கு தாவேகா மீதோ இல்லை அவர்கள் மீது வன்மோ வெறுப்போ கிடையாது. ஒரு கட்சியை தொடங்குறீங்க, ஒரு கட்சியை தொடங்கி நீங்கள் இவர்களுக்கெல்லாம் மாற்றுன்னு ஒரு கட்சியை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறீங்க. எந்த கொள்கை பிடிப்பும் இல்லை, சித்தாந்த புரிதலும் இல்லாமல் ஒரு சினிமா பிரபலமான அவரின் முகத்தை வைத்துக்கொண்டு, அதற்கு கூடிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு, இதனால் நான் இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போறேன்னு முதல்ல வரும்போது நாங்களும் வரவேற்றோம் தான். சரி, ஒரு புதிய சக்தி இங்கே உள்ள வர்றாங்க, இது ஒரு மாற்று இதாக இருக்கும், இந்த மண்ணில் ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்கு இவர்களும் ஒரு துணையா இருப்பாங்க என்ற எல்லோரும் போலதான் நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்களும் சரி எல்லாரும் அதை வரவேற்று பேசினது. ஆனால் தொடர்ச்சியாக இவர்களின் நடவடிக்கைகள், இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மக்களுக்காக இவர்கள் எந்த இடத்திலும் முன்னின்று நிறுத்தாமல் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி, தன் பிரபலத்தை மட்டுமே முன்னிறுத்தி, நேரடியாக நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன், இவர்களிலிருந்து வாக்குகளை பறித்து விடுவேன்கிற ஒரு கோணத்துல மட்டுமே நின்னாங்களே தவிர, இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அடித்தட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, சமூக நீதி பிரச்சனைகளை, சாதிய வன்மத்தை எந்த இடத்துலையுமே நேரடியாக மக்களோடு நின்று மக்களுக்காக நின்று பேசல. இதுதான் ஒரு தலைவனுக்கும் ஒரு சினிமா ஒரு நடிகருக்கும் உள்ள வித்தியாசமாகவே நான் பார்க்குறேன். சினிமா நடிகர் ஒரு படத்தை 3 மணி நேரம் நடிப்பார், 3 மணி நேரத்தில் 300 டேக் வாங்குவார், அதுக்கு 3000 கலைஞர்கள் வேலை செய்வாங்க, அவர் செய்யக்கூடிய தவறுகளெல்லாம் மறைக்கக்கூடிய சிஜி கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவருக்கு பின்னாடி டூப் போடுறதுக்கு நடிகர் இருப்பாங்க, இதெல்லாம் சேர்ந்து அந்த படமாக வெளியில் வரும். அந்த படம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமே அந்த படத்தை பார்க்க வைப்பதற்கு பல பேர் கூட்டம் வேலை செய்வாங்க. அவரோட போஸ்டர் ஓட்டுறதா இருக்கட்டும், அவரை பற்றி விளம்பரங்கள் செய்யக்கூடிய மீடியாஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு முதல் காட்சிக்கு வரக்கூடியதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அப்படியும் படம் தோல்வியோடும், கதை சரியில்லாத, கடை மோசமாக இருக்கிறது, இல்லை வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது, இல்லை அவர்கள் எதிர்பார்த்து போனது அந்த படத்தில் இல்லை ரசிகர்கள்னால் நடக்கும். ஆனால் இதெல்லாம் அப்படியே திரையில் நடக்கக்கூடிய எல்லாமே தரையில் எனக்கு அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி தான் விஜய் அவர்களின் நடவடிக்கை இருந்ததே தவிர, எந்த இடத்துலையும் உன்னிப்பாக மக்கள் பிரச்சனைகளை கவனம் ஈர்த்து அவர்களுக்கான வழிமுறைகளை வைத்து அவர்களுக்கான தீர்வை காணக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் சரி, எந்த ஒரு திட்டத்தையும் சரி அவர் முன்வைக்கவே இல்லை. 2 மாநாட்டிலேயே அவர் தெளிவான கருத்தை, சித்தாந்தத்தை, கொள்கையை அவர் வெளியிட்டாரு. தெளிவான கருத்து, தெளிவான சித்தாந்தம். ஆமா, அது வெளியிட்டாரு. நீங்க எந்த காலகட்டத்துல சீமான் அவர்கள் விஜய் வெறுக்க ஆரம்பித்தார்? இல்லை, நான் தான் சொல்றேன், நீங்கள் ஒரு
தத்துவம்னு சொல்றீங்க. எனக்கு தமிழ் தேசியம் வேணும், திராவிடமும் வேணுங்கிறீங்க. அதுக்கப்புறம் பெரியார் வேணுங்கிறீங்க. அதுக்கப்புறம் பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கை வேணாங்கிறீங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு குழப்பமான ஒரு இடத்துல நீங்க தமிழ் தேசியம் திராவிடம் எப்படி நீங்க ஒரு 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 புள்ளியில நீங்க வைக்க முடியும்? ஆரியம்னு சொல்றீங்க, நீங்க திராவிடம்னு சொல்றீங்க, ரெண்டையும் எனக்கு வேணும்னு சொல்லுவீங்களா? அதே போல தானே ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் தேசியம் வந்து திராவிடம் என்ற கோட்பாடு தவறு. நீங்க இங்க வந்து திராவிடம் என்கிற மொழியே கிடையாது, திராவிடம் என்கிற இனமே கிடையாது, திராவிடம் என்ற சொல்லாடலே இங்க தவறு. அதை வைத்துக்கொண்டு இந்த மண்ணில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக 70 ஆண்டுகள் இந்த மண்ணை, இந்த மொழியை, இந்த இனத்தின் பெருமையை, இந்த மக்களின் கலாச்சாரத்தை, இந்த மக்களின் வளங்களை எல்லாத்தையும் சூறையாடிட்டீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி எடுத்து வச்சு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திட்டு வரும்போது, இல்ல நீங்களும் வாங்க, ரெண்டு ஒன்று தான், நீங்க கம்பேர் பண்ணி நீங்க ரெண்டையும் வந்து மடைமாற்றும் வேலை செய்றீங்களா? அதுதான் முதல் தொடக்கம், முதல் கோணல். அதான் வந்து விஜய் எதுக்கு ஆரம்பித்தார் உறுதியாக. அதாவது விஜயாவது திராவிடம் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள் சொன்னாரு. ஆனா திமுக வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கவே இல்லை. அவங்க சித்தாந்தத்துல வந்து திராவிடத்தை தான் தூக்கி பிடிக்கிறாங்க, பெரியாரை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அப்ப எப்படி நீங்க திமுக விட தாவைக்கவை ஏன் நீங்க எதிர்க்க வேண்டும்? இல்ல இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை நாங்கள் எந்த கட்சி நீங்க எடுத்துக்கங்க, அதிமுக எடுத்துங்க, பாஜக எடுத்துங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் எடுத்துங்க, இந்த 4 ஆண்டுகளை 4.5 ஆண்டுகள் தொற்றுச்சு. 4.5 ஆண்டுகளை திமுகவை ஒருபோதும் நாங்கள் ஆதரித்து பேசுனதே கிடையாது. எல்லா இடத்துலையும் எதிர்த்து நின்றுருக்கோம். அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த மண்ணுக்கு அநீதியான நிகழ்ச்சி. இன்னைக்கு கிட்னி திருடா இருக்கட்டும், இன்னைக்கு கஞ்சா இதா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பேனா சிலையை வைத்தால் உடைப்பேன் என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் தான் இங்க இருந்தாங்க. யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சா? நீ அங்க கொண்டு போய் எதுக்குடா சுடுகாடை நீ கொண்டு போய் எதுக்குடா பீச்சில் வச்சிருக்க? பீச்சில் வைக்கிறதுக்கு எதுக்குடா பீச்சுக்கு போறவங்களாம் அவன் சுடுகாட்டை பார்க்கணுமா? நான் வந்தா முதல்ல அந்த சுடுகாடை தூக்குவேன்னு சொல்லக்கூடிய யாரை சொன்னாரு? திமுக தானே சொன்னாரு, அதிமுகவும் சேர்த்து தானே சொன்னாரு. அங்கு வந்து நீங்கள் நடக்கக்கூடியது அநீதின்னு சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் தானே. இன்னைக்கு வந்து வீரப்பன் கொள்ளைக்காரன் அப்படின்றால் ஜெயலலிதாவுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் என்ன பேருன்னு கேட்டது யாரு? இதை பாஜக கூட சொல்லலையே. அப்பேற்பட்ட தலைவனை நீங்க எப்படி நீங்க வந்து முத்திரை குத்தி இன்னைக்கு திமுக வேலை செய்யறார், திமுக வேலை செய்யறான்னு இப்படி எந்த இடத்தில் நீங்கள் வந்து ஒரு 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 சான்றோட பேசணும்ல. அப்ப இதற்காக நீங்கள் வந்து திமுக அயோக்கியம்தான், எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை, திமுக ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டவர் வச்சு தொடக்கத்திலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. இது வந்து ஆபத்தான கட்சி. நீங்கள் திமுக தொடக்க கட்டத்தில் அவர்கள் தொடங்கியது ஒரு நல்ல காரணத்துக்காக கூட இருக்கலாம். தமிழ் மொழி வேணும், ஹிந்தி ஒழியணும், இந்த மாதிரி ஒரு நல்ல கோட்பாடு, இந்த சமூக நீதி சமத்துவம் பேசிக்கொண்டு கட்சி ஆரம்பித்தால். ஆனால் இன்று கலுசடையாக போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு கட்சி திசை மாறி நிக்கிறது, அது ஒழிய வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் தொடக்கத்திலே அதே போல வர்றாங்களே. இன்னைக்கு எப்படி திமுக இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு கட்சியாக தொடங்கி வரும்போது இதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு வந்து ஒரு 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 கூட்டத்தை வழி நடத்த கூட ஒரு தலைவனுக்கு துப்பும் திராணி இல்லையே. அவன் இன்னைக்கு 20-25 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. நிகழ்வு நடந்து 25 நாள் ஆயிடுச்சு. வெளியில வரல ஒரு தலைவன், மக்களை வந்து சந்திக்கல, மக்கள்கிட்ட நீ பேசல, நீ குற்றத்தை ஒத்துக்கல. உலகத்துக்கே தெரியும் நீ வந்ததுனாலதான் இன்னைக்கு நடந்துச்சுன்னு. இன்னைக்கு நடக்கல. தொடர்ச்சியாக ஒரு முதல் மாநாடு போட்ட நாள்ல இருந்து எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார், இது ஆபத்தானது, இந்த முறை சரியில்லை, நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி இவர்கள் பல பேருக்கு வந்து உயிர் சேதம் ஏற்படுது, இது சரியில்லைன்னு சொல்றோம். ஒரு தொண்டன் வர்றாங்க, ஒரு தொண்டனை வந்து நீங்க என்ன சொல்லணும்? கட்டுப்படுத்தணும், அவன் வழி நடத்தணும், அவனை பாதுகாக்கணும். அவன் ஒன்னு நம்பி தானே வர்றான், அவனை நீங்க பாதுகாத்து அவன் நாங்க சொன்னா கேட்க மாட்டான்னா எதுக்கு உங்களுக்கு கட்சி? நான் சொன்னால் இந்த கட்சிக்காரன் கேட்க மாட்டானா நீங்க எப்படி கட்சியை நடத்துவீங்க? ஆபத்தா இருக்கே. நீ வீலுக்குள்ள உள்ளதை ரசிக்கிறியே. நீ லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு நீ கூட்டம் சேர்றதையும் மேலே ஏறுறதையும் அவன் மரத்துலேருந்து ஏறி தொங்கி விழுறது நீ ரசிக்கிறியே, நியாயப்படுத்துறியே. திமுக அயோக்கிய கட்சி, அதில் மாற்றுகள். திமுகவின் செயலும் இருந்திருக்கலாம். எந்த கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர்கள் இதை செய்வார்கள், அடக்க முயற்சிப்பார்கள். அவர்களுக்கு வந்து இன்னொருத்தர் வளர்றது பிடிக்காது. அது விஜய் இல்ல, அந்த இடத்துல யார் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும்போது அது அவர்களுக்கு அச்சுறுத்தல தான் இருக்கும். நீங்கள ஒழுங்கா இருந்திருக்கணும், நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கணும்ல. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கட்டுப்பட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க வண்டிக்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, வர வச்சது யாரு? நீங்கள் கூட்டிட்டு வந்தது யாரு? இத்தனை 6 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமா வந்தது யாரு? இதற்கு யார் காரணம்? 8:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, 8:30 மணிக்கு அங்க வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இதுக்கு யார் காரணம்?
இல்ல தாமதம் வந்தது ஒரு குற்றம் என்பதை எல்லாருமே சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து விஜயோட எதிர்காலத்தை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட சதின்னு கூட ஒரு கருத்து இருக்கின்றது. இத என்டிகே எப்படி பாக்குது சார்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ம். நீங்கள் மாற்று நாங்க என்ன சொல்றேன், இப்போ கூட சொல்றேன். இப்போ கூட நீங்கள் ஒரு சரியான இடத்தில் வரல. ஆனா இனி வர முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, முதல் நாள் நீங்கள் அந்த நிகழ்வு நடக்கும்போது அங்க நின்றுதீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் விஜய் பக்கம். அதுக்கு இன்னைக்கு அவங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாக்கா, அந்த கூட்டத்தோடு கூட்டமாக விஜய் மற்றும் சகாக்களையே ஒழித்து கட்ட திமுக சதி செய்தது. அது எப்படி? அதான் அப்படின்னு நான் என்ன சொல்ற சொல்றேன்? காலத்துல அங்க இல்ல. எஸ்கேப் ஆயிட்டோம். இதை நீங்க அது யார்கிட்ட போலீஸ் தான் அவங்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தியாகவும் தகவல் இருக்கின்றது. அதாவது ஆ, ஒரு தலைவன் என்பவன் பிரச்சனை வரதா செய்யும், எதிர்கொண்டு நிக்கணும். நான் அதுல தான் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள், நீங்க இவர்கிட்ட இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, இன்னைக்கு இவர்கிட்ட இருக்கிற விஜய் அவர்கள்கிட்ட இருக்க கூட்டத்தோட 200 மடங்கு வீரியமான கூட்டம் அண்ணன் சீமான் அவர்கள் பின்னாடி 2009 அணி திறந்து நின்னாங்க. எதற்காக நின்னாங்க? தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்து விட்டு ஒரு தலைவன் ஒரு தலைவன் எதிர்த்து நின்று முன்னாடி நிக்கிறான், பின்னாடி போய் நிக்கல. வா அத்தனை கூட்டமும் நீங்க இப்ப சொல்றீங்களா, ஜென்சின்னு சொல்றீங்களா, ஒரு கூட்டம் பின்னாடி நிக்குன்னு. இதை போல பெரிய கூட்டம் அண்ணன் பின்னாடி போனதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னின்று நின்னான். கைதை பத்தி அச்சப்படல, அடக்குமுறைக்கு அச்சப்படல. என் தலைவனை நான் எல்லா இடத்திலும் பேசுவேன்னு சொல்லி நின்னான். யாரும் போலீஸ் சொன்னதுக்காக பிரபாகரன் அவர்களை பேசாமல் நிற்கவில்லை. பிரபாகரன் அவர்களை எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்காமல் இல்லை. முத்துக்குமாரின் இறப்பு முதற்கொண்டு எல்லாமே ஒரு பெரிய புரட்சி அந்த காலத்தில் நடந்தது. யாரும் அடக்குமுறைக்கு அஞ்சி பின்னாடி போல, எல்லோரும் துணிஞ்சு நின்னா. பல பேர் வந்து வழக்குகள் வாங்கினா, பல பேர் கைதானா, பல பேர் வந்து உயிரை இழந்தாங்க. தம்பி விக்னேஷ் அவர்களாம் உயிரிழந்தான் காவிரி இதுக்காக. நீங்க என்ன பண்ணீங்க? போலீஸ் உங்களை எப்படிங்க போலீஸ், இத்தனை கேமராக்கள் இருக்கு, இத்தனை மீடியா இருக்கு, இவ்வளவு பேர் கூட நிக்கிறான், எப்படி உங்களை தொற்ற முடியும்? தொட்டுட்டா மக்கள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? மக்கள் அவர்களை சும்மா விட்டுருவாங்களா? மக்கள் உங்கள் பின்னாடி நின்று இருப்பாங்கல்ல. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு மக்களே தானே சார் 41 பேர் இறந்துட்டாங்க. அதை தான் நான் சொல்றேன். மக்கள் இறப்பதற்கு காரணமும் நீங்க தான். நான் சொல்றேன், நீங்கள் இவ்வளவு பெரிய கூட்டம் நிற்கும் போது உங்கள் வாகனம் உள்ள என்ட்ராகும் போது அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு போறீங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு 1000 பேர் நின்றுட்டு இருந்தவனுக்கு இடம் இல்லை. அவன் என்ன பண்றான்? ஏற்கனவே இருந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒளிறான். இந்த இரு புறங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுவரொட்டிகளா போட்டு பதாகளை வைத்துக்கொண்டு அவனுக்கு வெளியேற முடியாம எல்லாம் போய் நசுங்குறான். நீங்கள் உள்ள இறங்குனதுக்கு உடனே இந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிருது. சரியா ஆரம்பிச்சுறாங்க, மேல மேல உள்ள ஆரம்பிச்சுறாங்க. உடனே இவர் பேச ஆரம்பிக்கும் போது எல்லா கவனமும் இங்கே விட்டு விஜய் பக்கம் திரும்பிடுது. அவர் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஏறி மேல 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 குதிக்க ஆரம்பிச்சிடறான். அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் இங்க பார்க்காம கீழே பிணக்குயில நடக்கிற பார்க்காம அவர் பேசுற கேட்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது நடந்தது. நீங்க என்ன சொல்ற? நீங்க வெளிப்படையா இத்தனை கேமராக்களுக்கு வெளில கொண்டு வந்து பேசுங்க. நாங்கள் யாரும் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறலாம் இல்லை, அங்க நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறோம். நீங்க வெளியில கொண்டு வந்து பேசுனீங்களா? சிஎம் சார் அவர்களே, என்ன வேணா இதா செய்யுங்க. இவ்வளோ கேமரா நீங்க படம் பிடிச்சிச்சுல, அதுலேருந்து ஒரு காட்சிகளை எடுத்து இந்த பாருங்க, உங்களால தான் இது நடந்துச்சு, இதனால தான் இந்த சொல்றதுக்கு என்ன? மக்கள் உங்க பின்னாடி வந்திருப்பாங்களே. அஞ்சு ஒடுங்கி நீங்க இன்னைக்கு போய் பாஜகவின் கைக்கூறா போய் நின்றுட்டு இருக்கீங்கல்ல. நீங்கள் எதிர்க்கக்கூடிய 2 கட்சிக்கு எதிர்த்து தான் நான் வரேன்னு சொன்னீங்க, கட்சி ஆரம்பிக்கிறேன். நீங்க இன்னைக்கு யார்கிட்ட போய் நிக்கிறீங்க? இன்னைக்கு தனித்துவமா இனிமே ஒரு காலம் இயங்க முடியாது. நான் உறுதியிட்டு சொல்றேன், இனிமேல் தாவேகா தனித்து ஒரு செயல்பாடோட இனி போய் நான் வந்து அவர்களுக்கு மாற்று பாஜகவை நான் வீழ்த்துவேன். 2 பேருக்கு பூத கையிலேயே ஒரு மாட்டி நிற்கிறார். ஒன்று இங்கே இருந்தாருன்னா திமுக இவரை எஸ்ஐடி இல்லை சிபிசிஐடி வைத்தோ இவரை கண்டிப்பாக இவர் செய்த குற்றத்துக்கு இவர் பலிகடா ஆவாரு. என்ன குற்றம் செய்தார்? அந்த 41 பேர் மரணத்துக்கு வேற யாரு காரணமா? இவரும் ஒரு காரணம் தானே. இவரும் ஒரு காரணம். ஆமா, ஆளுங்கட்சி நீங்க அதான் திருப்பி சொல்றேன், ஆளுங்கட்சி அவர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கல்வியை மிக மோசமான இந்த கூட்டத்தை உருவாக்கியதில் திமுகவுக்கு அதிக பங்கு இருக்கு. இதை ஆண்ட கட்சிகள் திமுக அதிமுக 2க்குமே பங்கு இருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்க போடுறீங்க, யாரை கூப்பிட்டீங்க? படித்தவர்களை கூப்பிட்டீங்களா? படித்த ஒரு எவ்வளோ பெரும் அறிஞர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு ஐயா சிவன் முதற்கொண்டு எத்தனையோ பேர் இருக்காங்க, அவரெல்லாம் கூப்பிட்டீங்களா? திரைப்பிரபலம் தான் கூப்பிட்டாங்க. அப்போ யார் நீங்க பின்னாடி யார் பின்னாடி நிக்கிறீங்க? நீங்களே ஒரு முன்னுதாரணமா, நீங்க தப்பான ஒரு உதாரணமா நீங்க போய் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த ஜெனரேஷன் பசங்களையும் நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு விழாங்கிற பேர்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற பேர்ல
நடிகர்களையும் டைரக்டர்களையும் கூட்டு வந்து ஒரு விழா நடத்தி அங்கு வரக்கூடிய அத்தனை பேரையும் சினிமா முகத்துக்குள்ள தள்ளினீங்கன்னா அவன் எங்க போய் நிக்கிறான் பாத்தீங்களா? இந்த சாவுக்கு அவங்களும் நான் காரணங்கிறேன். இந்த ஆளும் கட்சியிலும் காரணம். எல்லா இடத்துலையும் சினிமா மோகத்தோட கொண்டு போய் நிறுத்திட்டு இன்னைக்கு வந்து ஒரு சினிமா நிகழ்வு நடக்குது, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எங்க நடத்துறீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் நடத்துறீங்க. இதை ஏன் உங்களால் தடுக்க முடியாது? அப்ப இதுக்கு திமுக காரணம் இல்லையா? அதிமுக காரணம் இல்லையா? எல்லாரும் காரணம். இதை ஆள்வது திமுக தானே சார்? ஆள்வது திமுக தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இவர்கள் தான் சினிமாவது இவருக்கு பாராட்டு விழா நடத்துறதா இருக்கட்டும். கலைஞர் அவர்கள் என்ன செய்தாரோ, கலைஞர் மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு ஆட்சி செய்தார். என்னன்னா எல்லா சினிமாக்காரர்களையும் தன் கூட கூட்டி வச்சுக்கிட்டு புகழ்பாட விடுவார். தினசரி ஒரு பாராட்டு விழா நடத்துவார். அதைத்தான் இன்னைக்கு அவர் செய்யறாரு. வேறு விதமாக செய்து கொண்டிருக்கிறார். அவரும் எல்லா இடத்துலையும் தன்னை ஒருத்தர் பாராட்டணும், தன்னை புகழ்ந்து பேசணும், தனக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் இமேஜ் எல்லாம் மறையணும், ஆன்டி இன்கம்பன்சிலாம் யாரும் பேசக்கூடாது, அதை பற்றியான மக்கள் எதையும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் இன்னைக்கு வந்து 15,000 கோடி இன்னைக்கு வந்து முதலீடு வந்துச்சுன்னு சொன்னார் ஃபாக்ஸ்கான் நிறுவனம். இன்னைக்கு வெளிப்படையாக குற்றம் அவன் இல்லைன்ட்டு போயிட்டான். அதை உங்களால் ஓப்பனாக வந்து டிஆர்பி ராஜானால பேச முடியுதா? இன்னைக்கு திமுக அதை செய்யுதா? மிக கேவலமாக தோலுரிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் அத்தனை அராஜகங்களும் எல்லாம் இன்னைக்கு வந்து கிட்னி திருட பத்தி மிகப்பெரிய ஒரு அவதூறு இது போயிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட பேச்சு, உண்மை நிலவரம் என்னன்னு சொல்றதுக்கு நீங்க எங்க போய் காப்பாற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட் போறீங்க. வேண்டான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போறீங்க. மக்கள் பிரச்சனைக்கு நீங்க போறீங்களா? எதற்காக நின்றீங்கன்னா? இன்னைக்கு வரைக்கும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு போயிருக்கீங்களா? இல்ல காவிரிக்கு இந்த ட்ரிபியூனல் பிரச்சனையை நீங்க முடித்து வைக்கிறதுக்கு ஏதாவது உங்களோட கூட்டணி கட்சி தானே அங்க இருக்கு, பேசி நீங்கள் அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டீங்களா? இன்னைக்கு அவன் உபரி நீரை தான் கொடுத்துட்டு இருக்கான். நமக்கு வேண்டிய இன்னும் நீரை நீங்க பெற்றுத்தர முடியல, மௌனம் காத்து நிக்கிறீங்க. நீங்க வாயை திறந்தாவே உங்களை பத்தி அவன் அசிங்க அசிங்கமா பேசுறான். இன்னைக்கு தமிழ் மொழியை பத்தி பேசினாவே கர்நாடகாவில் அசிங்க அசிங்கமா பேசுறான். அப்ப திமுக என்ன செய்து கொண்டிருக்குன்னா, தன் கூட இருக்க சகாக்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்களோட பணபலத்தையும் பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இங்கு எல்லா இடத்திலும் அவர்கள் சர்வநாசம் பண்ணிட்டான். இன்னைக்கு அதான் சொல்றல, ஒரு காலத்துல மனுஷனை வந்து வளங்களை தின்னுட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் உடல்ல இருக்கிற எல்லாத்தையும் வித்து திங்கிற அளவுக்கு இங்க வளர்ந்து நிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கல்லூரிகள் கட்டி விட்டார்கள், மருத்துவக் கல்லூரி கட்டிட்டான். நீங்க போனீங்கன்னா மருத்துவமனை கட்டிட்டான். மருத்துவ கல்லூரி அவன் கையில இருக்கு, மருத்துவமனை அவன் கையில இருக்கு, தொழிற்கல்வி அவன்கிட்ட இருக்கு. எல்லாம் சர்வமும் அவங்க கையில வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாதபடி நீங்க பணத்தை வாங்கிட்டு வெளியில வந்தீங்கன்னா மொதல் இடம் சாராய கடை. திமுக செய்த ஒண்ணு அதான், நேரா சாராய கடையில கொண்டு போய் காசை கொடுத்துருவான். அதை தாண்டி அவன் வெளியில வந்தான்னா நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொடுப்பான். அதை தாண்டி அவன் சரி கொஞ்சம் நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போன முறையான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா? கிட்னி எடுத்து விட்டுறாங்க. அதுதான் சொல்றேன். கிட்னி திருடு என்பது மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுடைய கிட்னி திருடப்பட்டுள்ளது. அந்த வறுமையில் வாடக்கூடிய அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதை செய்ய மறுத்து கிட்னி எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு தெரிந்தது இதான். திமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள், மிகப்பெரிய அட்டுழியங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் கள்ளச்சாராய சாவுலேருந்து ஆரம்பிங்க, எல்லா இடத்துலையும் திமுகவின் கைகள் இல்லாத இருமே இருக்க கரைப்படுத்தி. நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால், நான் மறுபடியும் அதை சொல்கிறேன், அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் திமுகவின் கைகள் எல்லா இடத்துலையும் ஓங்கி இருந்தது. ஆமாம், அப்படிதான் அவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் கட்ட பஞ்சாயத்து இருக்கட்டும், அராஜகமாக இருந்திருக்கட்டும், இல்லை அவர்களுக்கு நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து விட்டு அதிமுகவிலே பல பேருக்கு இவர்கள் விலைக்கு வாங்கிவிட்டு இவர்கள் அந்த வேலையை செய்தவர்கள் தான். அதுக்கு உதாரணம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அத்தனை வளங்களும் திமுக பீரியட்லையும் சுரண்டப்பட்டிருக்கு, அதிமுக பீரியட்லையும் சுரண்டப்பட்டிருக்கு. இவன் திமுகவுக்கும் காசு கொடுப்பான், அதிமுகவும் காசு கொடுப்பான், இவனே வளர்த்து விடுவான். நீங்க மணல் கொள்ளையா இருக்கட்டும், கல்குவாரியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இவர்கள் கை ஆக்டோபஸ் கரங்கள் மாதிரி எல்லா இடத்துலையும் நீண்டு போய் தான் நிற்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வளத்தையும் சுரண்டி அவர்கள் தன் குடும்பத்துக்காகவும் தன் கட்சிக்காகவும் தன் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்பதன் விளைவு தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் கனிம வளத்தை சுரண்டாங்க, இன்னைக்கு வந்து மனித வளத்தை சுரண்டுறாங்க. அதாவது அந்த ஆர்கனை வந்து சுரண்டுறாங்க. ஸோ அந்த கதிரவனை காப்பாற்றுவதற்கு தான் திமுக அரசுக்கு முன்முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. சூரியன் கதிரவனை காப்பாற்ற தான் நினைக்குது. ஆமா, கண்டிப்பா, அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த இடையில தான் வந்து
தாவேக வந்து கடுமையாக திமுகவை எதிர்க்கிறது. நீங்க வந்து தாவேக கூட இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள். ஆனா நீங்க தாவேகாவை கடுமையா எதிர்க்கிறீங்க. இல்ல இதனால வந்து இது பிளஸ் பாயிண்ட் யாருக்குனாக்கா திமுக பிளஸ் பாயிண்ட். இல்ல அது அந்த வாதத்துக்கே நான் போல. ம், ஏன்னா ம். அது ஒரு அபத்தமான இல்ல வாதமா இருக்கு. நான் என்ன தாவேக சொல்றேன்னா என்ன சொல்லுதுனாக்கா, இந்த முதல் எதிரியே திமுக தான். திமுக ஆட்சி வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவது என்னுடைய நோக்கம். அதுல ரொம்ப சீரியஸா இருக்காரு விஜய். அவர் சீரியஸானா ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஆனா அதுக்கு நீங்க ஒத்துழைக்க இல்ல. அப்படி இல்ல. ஆ, ஆ. நான் திருப்பியும் அதான் சொல்றேன். ம், அவர் வந்து மேம்போக்காக போறாரு. ம். எல்லா இடத்துலயுமே நீங்க ஒரு 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 இஷ்யூவ அட்ரஸ் பண்றதுங்கிறது வேற. ஒரு இஷ்யூவ நீங்க அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க மக்கள அது அது சம்பந்தமா திருப்புறதுங்கிறது வேற. அவர் பண்றதெல்லாம் வெறும் இஷ்யூ ஜஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு போறார். மேம்போக்கா டச் பண்ணிட்டு போறார். அது வந்து ஒரு லீடருக்கான குவாலிட்டி கிடையாது. அது வந்து நீங்க ஒரு சாதாரண மேடை பேச்சாளரோ இல்ல அந்த கட்சியில் உள்ள மழலை பேச்சாளரோ பேச வேண்டிய விஷயங்கள் அது. சரி. இப்போ ஜஸ்ட் டச் கட்சி பண்ணிட்டு தொடங்கி போறது. 2 வருஷம் நிறைவடைந்து உள்ளது சார். தேர்தல் இப்போ வந்துருச்சு சார். இல்ல நீங்க இல்ல இல்ல. முதலமைச்சர் திமுக, கேண்டிடேட்னு அதிமுக, சொல்றீங்க. பாஜக, காங்கிரஸ் நீங்கலாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது. சொல்றேன். நான் வந்து முட்டு குடுத்து பேசல. நான் ஜெனரலா சொல்றேன். அவரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் மேல தாண்டி உள்ளது. அ போக போக தான் சார் கத்துக்க முடியும். எடுத்த உடனே எப்படி சார் எல்லாத்தையும் கத்துக்க அப்ப நீங்க முடியும்? என்ன பண்ணணும்னா போகணும்னா கொஞ்ச நாள் பொறுமையா இருந்துட்டு உங்க கட்சி ஆனா அதாவது விஜய் அவர்கள் உங்களை எதிர்க்கவே இல்ல. சீமான் அவர்கள் எந்த நேரத்திலும் இல்ல எங்களை எதிர்த்து அறிக்கை விட்டதோ பேசியதோ எங்களை கிடையாது. எதிர்க்கறதுக்கு என்ன இருக்கு நான் என்ன எதிர்க்கல. சொல்றேன்னா எங்களை அவர் எதிர்க்கறதுக்கு எதிர்ப்பது திமுக மட்டும் எதிர்க்கிறாரு. நாங்களும் அதான் சொல்றோம். எங்களுக்கு தேவை திமுக எதிர்க்கக்கூடிய சக்திகள் தேவைதான். அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு நான் பொறுமையா நான் சொல்றேன். நீங்கள் சற்று சிந்தியுங்கள். உங்கள் தலைவர் எந்த இடத்துக்கு உங்களை எல்லாம் நகர்த்தி போகிறாங்கிறத ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு செயல்படுங்கிறேன். நான் யாரையும் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இளைஞர்களும் சரி ஒரு தவறான ஆட்கள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. தாவேகா செய்யக்கூடிய தலைமை செய்யக்கூடிய தவறுகள் இருக்கு இல்லையா, அதைத்தான் இன்னைக்கு அந்த கட்சியில் உள்ளவங்களே சுட்டி காட்டுறாங்க. ஒரு தலைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் செகண்ட் லெவல் லீடர்ஸ் இன்னைக்கு களத்துல நின்றுக்கணும். ஒரு பிரச்சனை உங்களுக்கான இடமா அதை மாத்திருக்கணும். ஒரு அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்கானதாக நீங்க மாத்திருக்கணும். அதை மாத்த நீங்க தவறிட்டீங்க. அப்போ உங்கள் மேல் தான் அதிகபட்சமாக தவறு இருக்கிறது. அதை நீங்க ஒட்டுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அது அமைதியாக நீங்கள் எல்லாம் போய் பதுங்கி விட்டீர்கள் என்றால் அதை ஒத்துக்கிட்டீங்கன்னு நீங்க அதை தாண்டி மக்கள் பிரச்சனையில முன்னாடி வந்து நின்றுக்கணும். நான் இன்னும் விளம்பரமா போடுவேன். நான் வந்து ஒரு ட்வீட் போட்டுருவேன். இல்ல ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருவேன். ஒரு வீடியோ சின்னதாக ரிலீஸ் பண்ணிட்டு அமைதியாயிருவேன். அது கிடையாது இங்க அரசியல். களத்துல நிக்கணும். கிரவுண்ட் லெவல்ல நின்று எல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து இத்தனை லட்சம் தொண்டர்கள் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க 41 உயிர்கள் போன இடத்துல குறைந்தது ஒரு 500 பேர் அங்க போய் நின்று தானே நான் நின்னேன். அடுத்த நாள் காலையில நான் நின்னேன். என்னைய ஒரு இளைஞன் என்னைய கேட்கறான், என்னத்துக்கு வந்திருக்க, என்ன புடுங்க வந்திருக்க அப்படின்னு என்ன கேட்கறான். திரும்பி கேட்கறான் எங்களை. அதாவது அந்த உயிரிழந்த 41 குடும்பங்களும் தாவேகா வந்து குறை சொல்லல. ஆளுகின்ற அரசு தான் குறை சொல்ல. அதை பாத்தீங்களா? அதாவது பேட்டி பாத்தீங்களா? இல்ல அது வந்து எவ்வளவு ஒரு அது அறியாமையா கூட இருக்கலாம். நீங்க பணத்தால எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இதுவே ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். இதுவே ரொம்ப ஆபத்தான நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நாளைக்கு இவங்களோட மனநிலை என்ன கொண்டு வந்துடும்? இங்க போய் இருந்தா இவருக்கு பணம் கிடைக்குது. இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம்னா மக்கள் என்ன மனநிலைக்கு வர்றான்னா, இருந்த போது அவன் ஒண்ணுமே பண்ணலப்பா, எனக்கு 50 லட்ச ரூபா கிடைச்சிச்சுப்பா. இது சரியான தீர்வா? அது அவன் துக்கத்துல போய் நீங்க பங்கு கொண்டதை விட்டு நீங்க காசை கொடுத்து அவன்கிட்ட அதெல்லாம் என்ன வார்த்தை? இது நானும் போய் என் தம்பி போயிட்டான் இருந்தாலும் நானும் போய் நிற்பேங்கிறதும், பிள்ளை தானே போயிருச்சு எனக்கு விஜய்னு ஒரு பிள்ளை இருக்காங்கிறதும், இதெல்லாம் ஸ்கிரிப்ட் சொல்லி எழுத சொன்னா மனசாட்சி உள்ள எந்த மனிதனாவது அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அப்ப யாரை நீங்க காப்பாற்றதான் பாக்குறீங்க? நீங்க நிகழ்வை வந்து இவர் மேல் நடக்கலைங்கிற மாதிரி நீங்க அவங்க கிட்ட சொல்லி கொடுத்து இந்த 41 குடும்பங்களையும் தனக்கான ஆட்களா நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களே தவிர, பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து உண்மையிலேயே உங்களை நான் பாதிக்கப்பட்டேன்னா நான் உங்களை வந்து வாழ்த்தியோ பெருமைப்படுத்தி பேச மாட்டேன் சார். உயிர் பலி என்பது எதுக்கும் ஈடாகான ஒன்றும் இல்லை. பணம் வந்து நிகர் கிடையாது. ஆனால் அவங்க இந்த பாதிப்பு காரணம் வந்து ஆளுங்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. அதனால தான் வந்து தாவேகாவை வந்து குற்றம் சாட்டலை. சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ 2026 வந்து என்டிகே தனித்தே போட்டியிடுகிறது. 4 தேர்தலை சந்தித்திருக்கீங்க. 5வது பொது தேர்தல் சந்திக்க போறீங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தனித்தே நிற்கிறது. தனித்த தத்துவத்தோடு நிற்கிறது. ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு திராவிடத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்குது.
அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவங்களா இருக்கட்டும், எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகளா இருக்கட்டும், இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்று வந்தால் என்னென்ன மாற்றங்களை இந்த மண்ணில் நிகழ்த்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் களத்தில் நிற்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தனது தனித்துவத்தால் மாநாடுகளை போட்டு இன்னைக்கு வந்து தண்ணீரை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், தண்ணீரால் இந்த மண்ணை எப்படி வளப்படுத்த முடியும், தண்ணீரின் தேவை என்ன அப்படிங்கிற மாநாடு அடுத்த வாரம் நடக்க போகுது. தமிழ்நாட்டையே பாதுகாக்கின்ற கட்சி நாம் தமிழ் கட்சி. ஆனா நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் பாதுகாக்கல. 2026ல பாதுகாத்தாங்கனாக்கா அது வரவேற்கத்தக்கது. பாதுகாப்பாங்களா? உறுதியாக நீங்க தேர்தல் உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்களோட களப்பணிகள், நாங்கள் தேர்தல் பணிகள் தொடங்கும் போது எப்படியான எழுச்சி இந்த மண்ணில் நடக்க போகுது, மக்கள் எப்படி சாரையாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரப்போறாங்க, நாங்கள் செய்யக்கூடிய பரப்புரையா இருக்கட்டும், நாங்கள் செய்யக்கூடிய நாங்கள் வைக்கக்கூடிய தேர்தல் வியூகமாக இருக்கட்டும், இந்த முறை திராவிடமா தமிழ் தேசியமா என்பது மட்டும்தான் களத்தில் நிற்கும். மீது எல்லாம் ஓடி ஒளிந்துவிடும். இது தேவை, இந்த தமிழ் தேசியம் இந்த மண்ணிற்கு தேவை. இவர்கள் தான் இந்த மண்ணை சரியாக ஆள்வார்கள். இவர்களிடம் இந்த ஆட்சியை கொடுத்தால்தான் நாம் சுபிச்சமாக வாழ முடியும், இந்த மண்ணில் பெரிய மாற்றத்தை நிகழ முடியும் என்று மக்கள் மனது எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சிருந்தா தாவேக்கா அந்த கூட்டத்துல அவ்வளவு பேர் ஏன் கூடுறாங்க? இல்ல, அதான் தான் சொல்றேன். தாவேக்காங்கிறது ஒரு கட்சி அல்ல, ஒரு ரசிகர் மனப்பான்மை உள்ள ஒரு கூட்டம். அதுல இறந்ததெல்லாம் சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்க. பிஞ்சு குழந்தைகளை பிள்ளைகளை கூட்டிட்டு போய் காமிக்கணுங்கிறங்க வந்த பெற்றோர்கள். ஒரு திரையில் பார்த்த ஒரு நடிகனை பக்கத்துல பார்க்க போறோம், ஏன் வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறான், ஏன் வீட்டு பக்கத்துல வந்து நிக்கிறான், அவனை நான் எப்படியா பார்த்து விட முடியான்னு வந்த கூட்டம் தான் 90% பேர் அவர் தான். மித்த இதெல்லாம் அவர் கூட கூட்டிட்டு வந்து விட்டு அவர் ரசிகர் கூட்டமாக இருந்து வாக்காளர்களாக மாறப்போற கூட்டம், அவரோட உறுப்பினர்களாக மாறின கூட்டமாக தவிர அங்கு இருந்த பெரும்பான்மையான மக்கள், குழந்தைகள், பெண்கள்லாம் அடிப்படையா சாதாரண கூலி வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் ஆனால் வீட்டில் டிவி பார்த்துட்டு பிள்ளைங்களோட நேரத்தை செலவிடுற அத்தனை பேரும் தான் அதிகபட்சமாக இறந்தது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து வாக்குகளெல்லாம் மாறாது. மறுபடியும் சொல்றேன், அது அவருக்கே நன்கு தெரியும். அங்கு வந்த கரூரில் நடந்த அந்த கூட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கிற மக்கள் சாதாரண திமுக காரர் இருக்கா, அதிமுக காரர் இருக்கா, நான் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் சீமான் அவர்களை பிடிக்கக்கூடிய பல பேர் ரசிகர்கள் இருந்திருக்காங்க. சரி, அது சொல்றதெல்லாம் ஓகே சார். இப்போ 2026ல நான் தமிழ் கட்சி ஒரு எதிர்கட்சியாக வரக்கூடிய ஆளுங்கட்சியாக வருங்கிற நீங்க என்ன எதிர்கட்சிங்கிறீங்க? எங்களோட நோக்கம் எதிர்கட்சி இல்ல. 118 இடம் தனித்தே ஜெயிப்பீங்க. எங்களுக்கான நோக்கம் ஒரு புரட்சி இந்த மண்ணில். அப்படிதான் எண்ணம் இலக்காக இருக்கலாம், ஏன் முடியாது? மனநிலை நாங்கள் 8.2% வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கோம். இது வந்து ராகுலா மோடியாங்கிற இடத்துல எங்களுக்கு மக்கள் அளித்த வாக்குகள் 8.2%. நாங்கள் எந்த தெம்பும் திராணியும் உள்ள கட்சியாக இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரே கட்சி எதிர்கட்சி நின்று அந்தஸ்தை பெற்றது அண்ணன் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சி. அதிமுக மிகப்பெரிய கட்சிங்கிறீங்க, அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணிங்கிறீங்க. ஏன் அவர் பயந்து ஓடினாங்க? ஈரோடு தேர்தலில் ஏன் பயந்து ஓடினா? புறமுதுகிட்டு ஏன் ஓடினாங்க? மக்களை நேர்கொண்டு உங்களால் எதிர்கொள்ள ஏன் தோத்துட்டு போ, ஏன் உங்களுக்கு எதிர்கொள்ள? அன்னைக்கு நின்னது அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு 18,000 வாக்களை வாங்கி 2வது இடத்துல வந்திருக்கோம். என்னைக்கு திமுக தான் வெல்லும், திமுக கோட்டை ஈரோடுன்னு சொன்ன இடத்துல நாங்கள் 18,000 வாக்கள் வாங்கியிருக்கோம். ஆளும் கட்சியை எதிர்த்து நின்றுருக்கோம். அப்பேற்பட்ட இடத்துல 18,000 வாக்களை வாங்கும்போது இன்னைக்கு தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்படி 2020 வெல்லாது நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஓகே சார். அதாவது நீங்க 8% மேல வாக்கு வாங்கிருக்கீங்க. 8ன்னு 16 கூட உயரட்டும். இது ஈரோட்ல வந்து 16,000 வாக்கு வாங்குனீங்களா? ஆமா. அது வந்து 32,000 கூட வாக்கா வரட்டும். எப்படி வெற்றி பெறக்கூடியக்கு நீங்க 16ல இருந்து ஏன் 32ன்னு கணக்கு போறீங்க? வெல்லக்கூடிய இடத்துக்கு ஒரே நேரத்துல எப்படி அவ்வளவு வாக்கு? ஏன் ஒரே நேரத்துல 2%ல இருந்து 8% எப்படி வந்திருக்கும்? இந்த 2ல இருந்து 8% வந்து எங்களுக்கு வாக்குப்பட்டியில சின்னம் இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல சின்னம் இருந்துச்சு. கடைசி நேரத்துல கொடுத்தீங்க சின்னம், மாற்றி எங்களுக்கு சின்னத்தை மாற்றீங்க. இன்னைக்கு 8.2% வந்த நாம் தமிழர் கட்சி ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சின்னத்தை பெற்று விட்டது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிளைகள் பரப்பி, வேர்கள் பரப்பி, நாங்க எல்லா இடத்துலயும் நாம் தமிழர் கட்சி சேராத இடம் இல்ல, சின்னம் கொண்டு போய் சேர்க்காத இடம் இல்ல. இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த மண்ணில் நிகழும் போது அவர்கள் உற்று நோக்குறாங்க. ஐயோ, புது சக்தின்னு ஒருத்தர் விஜய் வந்தான்ப்பா, ஐயோ சினிமா நடிகர் பின்னாடி போவானாப்பா, இந்த அதிமுகவா அது மறுபடியும் பேசிட்டு திருப்பி பாஜக கூட சேர்ந்துருச்சுப்பா, திமுகவா எப்போதும் போல ஊழல் செய்து இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல அவர்கள் சொத்துக்களை சேர்த்துக்கொண்டு அடுத்து அவன் பிள்ளையை கொண்டு வர்றதுக்கும் அடுத்து பேரனை கொண்டு வருவதற்கும் தொடர்ச்சியாக வாரிசு அரசியலை கொண்டு வர்றாங்கப்பா. இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி தொடர்ச்சியாக நம்மளோடு மட்டுமே கூட்டணி வைத்துக் கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்திலையும் கரை போகாமல், விலை போகாமல்
தனித்துவமா இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்காருப்பா, எல்லா பிரச்சனைக்கும் கூட வந்து நிக்கிறாருப்பா. ஆடு மாடு பிரச்சனையா, இன்னைக்கு வந்து துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையா, இன்னைக்கு வந்து தொழிலாளர்கள் பிரச்சனையா, எல்லா இடத்துலயும் யாருப்பா சீமான கூப்பிடுப்பா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா இடத்துலயும் போறாரு. இன்னைக்கு வந்து திருத்தணியில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் வரைக்கும் அண்ணன் அவர்கள் போகாத இடம் இல்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அண்ணன் முதல் ஆளா நிக்கிறாங்க. 2024ல 8.3% வாக்கு வாங்குனீங்க. 2026ல அந்த சதவீத வாக்கு எவ்வளவோ உயர்ந்து ஆட்சி அமைக்கும். அதான் சொல்றேன், ஆட்சி அமைக்கக்கூடிய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு கிடைக்கும். அதுல மிகப்பெரிய அளவுல நாங்க நம்பிக்கையா இருக்கோம். எந்த இடத்துலயும் நாங்க சோர்ந்து போறவில்லை. எங்களோட வேட்பாளர்களை இன்றே தேர்வு செய்து களத்துல நிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு போய் வந்து இவர்கள் கூட்டணியா அவர்கள் கூட்டணியா இல்ல, மக்களோடு கூட்டணி, நீ பிடிச்சி எனக்கு வாக்கு போடு, நான் சொல்லக்கூடிய தத்துவங்கள் சரியா என்பதை பார்த்து எங்களுக்கு வாக்குகளை அழின்னு சொல்லி நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு வாங்கி கொண்டிருக்கோம். அதனால வந்து நாங்கள் சோர்ந்து போயிடுவோம், எங்களுக்கு வந்து இதுக்கு விஜய் வந்துட்டாரு, அடுத்து இன்னொருத்தர் வரப்போறாரு, கூட்டணி அதிமுகவுடன் விஜய் சேர்ந்து விட்டால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மக்களோடு மட்டும்தான் கூட்டணி, மக்களோடு மட்டும்தான் தேர்தலை நேரடியாக சந்திக்கிறோம். காசு பணம் யாருக்கும் கொடுக்க போறதில்ல, கோழி பிரியாணி கொடுக்கறதில்ல, கள்ள ஓட்டு போடுறது கிடையாது, வேட்பாளர்களை வந்து சாதி பார்த்து நிறுத்துறது கிடையாது. மக்கள் தெளிவாக இந்த முறை முடிவெடுத்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சி நோக்கி வருகிறார்கள். இந்த பாருங்க, 2026க்கு அப்புறம் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன், உறுதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை சந்திப்போம். ஓகே சார், நாம் தமிழர் கட்சி வெல்லட்டும், தமிழ் தேசம் வெல்லட்டும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.